அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சினுடைய அப்டேட்டட் சிலபஸ்லயும் சரி, ஓல்டு சிலபஸ்லயும் சரி, காமனா இருக்கக்கூடிய டாபிக் தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் தமிழ் மொழியின் சிறப்பு. ஓகேவா? தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு. தமிழ் மொழி தொன்மை கேட்குறாங்க. பிளஸ் அதனுடைய சிறப்புகள் கேட்குறாங்க. இப்போ தொன்மைனா என்ன? தொன்மை வந்து பழமையான விஷயம். அப்போ தமிழினுடைய பழமையான விஷயங்களை நம்ம வந்து படிக்கணும். இன்னொன்னு என்னன்னா சிறப்புகள். இப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய கலைகள் என்ன? தமிழருடைய விளையாட்டுகள் என்ன? தமிழில் கொண்டாடப்படும் விழாக்கள் என்ன? சோ இது போன்ற சிறப்புகள் இல்ல. இது போல கன்டென்ட் படிக்கணும். சோ இதெல்லாம் படிச்சோம் அப்படின்னா இந்த டாபிக் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இதன் அடிப்படையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7th ஓல்டு புக்ல இருந்து தமிழ் மொழியின் தொன்மை அந்த அந்த ஒரு டாபிக் சம்பந்தமாக செம்மொழி தமிழ் அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்ட் பாடம் பார்க்க போறோம். சரியா? சரி, நான் பாடத்துக்குள்ள போலாம். செம்மொழி தமிழ் 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பாடம். உலக மொழிகள் சொல்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. உலக மொழிகள். அதாவது உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஓகேவா? உலகத்துல எவ்வளவு மொழிகள் இருக்குன்றாங்க? கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. ஓகேவா? ஆனா பல மொழிகள், அவற்றுள் பல மொழிகள் பேச்சு மொழிகளாகவே இருக்கிறதுன்னு சொல்றாங்க. பேச்சு மொழிகள் அப்படின்னா 6000 மொழிகள் பேசினாலும் எல்லா மொழிகளுக்கும் எழுத்து வடிவம் அப்படின்னு கிடையாது. பேச்சு வழக்கு மட்டும் தான் இருக்கு. பலவற்றுன்னு சொல்றாங்க பாருங்க. அதுல பல பேச்சு மொழிகள் மட்டுமே இருக்கு. பல நிறைய மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கண்டென்ட் சொல்றாங்க. எழுத்து மொழிகளாக உள்ளவற்றுள் இலக்கிய வளம் நிறைந்தவை மிக சிலவே. அப்படி எழுத்து வடிவம் கொண்டிருந்தாலும் அதுல இலக்கிய வளங்கள் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? இலக்கண இலக்கிய வகைகள் இருக்கக்கூடிய மொழிகள் என்பது ரொம்ப குறைவுதான். பாருங்க, நீ 6000 மொழிகள் பேசினாலும் நீ 6000 மொழிகள் இந்த உலகத்து முழுக்க பேசினாலும் இதுல எழுத்து எழுத்து வடிவம் கொண்ட மொழிகள் பல மொழிகளுக்கு கிடையாது. அப்படி எழுத்து வடிவம் இருந்தாலும் அதுல இலக்கிய வளம் இலக்கிய வளம் கொண்ட மொழிகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓகேவா? இதுல பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாகவே அமைந்துள்ள ஒரு தென்மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொன்னவர் யாரு? வள்ளலார். கேள்வி இப்படி கேட்பாங்க. ஓகேவா? இந்த கண்டென்ட் கொடுத்துட்டு கேட்கலாம். இயற்கையாகவே, ஓகேவா? இயற்கையாகவே எளிதில் பேசவும் ஒரு செய்யுள் ஏற்றவும் அமைந்த ஒரு மொழி தமிழ் என்று கூறியவர் யார்? அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். ஓகேவா? அப்போ உலக மொழிகளில் சிறந்த தமிழ் மொழியே என்று என அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. பாருங்க, இந்த ஒரு பேராகிராஃப்ல எவ்வளவு கண்டென்ட் இருக்கு பாருங்க. 6000 மொழிகள் பேசுறாங்க. ஆனா எல்லா மொழிகளிலுமே எழுத்து வடிவம் கிடையாது. பேச்சு மட்டும் தான் இருக்கு. நிறைய மொழிகளுக்கு பேச்சு வடிவம் மட்டும் தான் இருக்கு. எழுத்து வடிவம் கிடையாது. அப்படி எழுத்து வடிவம் இருந்தாலும் அந்த சில மொழிகளுக்கு ஆ அந்த இலக்கண இலக்கிய வளம் கொண்ட மொழிகள் ரொம்பவே குறைவு. அப்படி பேசவும் சரி, எழுதவும் சரி, இயற்கையாகவே ரொம்ப சுலபமா கத்துக்கூடிய ஒரு மொழிகள்ல தென்னிந்திய மொழிகள்ல தமிழ் ஒரு மொழி முக்கிய மொழியாக இருக்கிறது என்று சொன்னவர் யார் என்றால் வள்ளலார் அவர்கள். சரியா? அது மட்டும் இல்லாம உலக மொழிகளில் சிறந்தது தமிழ் தான் அப்படின்னு பல அறிஞர்கள் இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல முக்கியமான பாயிண்ட் கூற்று காரணத்திலேயே சரி, எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செம்மொழி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, செம்மொழி திருந்திய செவ்வியல்புகள். ஓகேவா? திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகளைத்தான் செம்மொழிகள் சொல்லுவாங்களாம். ஓகேவா? அதாவது செவ்வியல்புகள் அப்படின்னா 8 செவ்வியல் என்பது 8ன்னு சொல்லுவாங்க. இந்த 8 வகையான அடிப்படை தகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய மொழிகளைத்தான் செம்மொழியாக அறிவிப்பாங்க. ஓகேவா? அப்படி சொல்ற ஒரு கண்டிஷன் தான் இந்த செவ்வியல்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப சொல்றாங்கன்னா கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிடுகிறார் மொழியியல் அறிஞர் அகத்தியர் லிங்கம். சரியா? அகத்தியர் லிங்கம் சொல்றாரு. இவரும் ஒரு கேள்வி கேட்டு சொல்லியிருப்பாரு. இந்தியா மொழிகளின் காற்று சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னவரும் அகத்தியர் லிங்கம் தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இவற்றுள் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள் இன்று பேச்சு வழக்குல கிடையாது. பேச்சு வழக்குல இல்ல அப்படின்னு ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். ஓகேவா? செம்மொழி தமிழ் மொழியின் சிறப்பு. ஓகேவா? நம்மளுடைய மொழி நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ் மொழி 2004ல தான் செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. 2004ல
செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க தமிழ்ல. ஓகேவா? அது பாத்துங்க. உலகில் இன்று வழங்கும் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே, உலகத்துல இப்ப பேசிக் இருக்கக்கூடிய மொழிகள் தோன்றதுக்கு முன்பாகவே எண்ணற்ற இலக்கண இலக்கிய வழக்கங்களை கொண்டது நம்முடைய தமிழ் மொழி. இப்போ நீங்க பேசுற லாங்குவேஜஸ் இதெல்லாம் தோன்றதற்கு முன்பாகவே பல இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டதுதான் எங்களுடைய தமிழ் மொழி, நம்மளுடைய தமிழ் மொழி. அது ஞாபகம் வச்சுக்கணும். அது ஸ்பெஷலா சொல்றாங்க பாருங்க. தொல்காப்பியம் 1, 10 பாட்டு 2, 8 தொகை 3, 11 கீழ்கணக்கு 4, சிலப்பதிகாரம் 5, மணிமேகலை 6, முத்தொள்ளாயிரம் 7, இறையனார் அகப்பொருள் 8. இந்த 8 செவ்வியல்புகள் சொல்லுவாங்க. செவ்வியல் இலக்கியங்கள் சரியா? செவ்வியல் இலக்கியங்கள் தமிழை செம்மொழி என நிலைநிறுத்த ஒரு சான்றாக அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க. ஓகேவா? கேள்வி கேட்பாங்க. தமிழை செம்மொழி அறிவிச்சாங்க. எதன் அடிப்படையில செம்மொழி அறிவிச்சாங்க அப்படின்னா, இது போல ஒரு 8 நூல்கள் ஆராய்ந்து இது ரொம்ப முற்பட்டவை, ரொம்ப காலத்துக்கு பிற்பட்டவை அப்படி சொல்லிட்டு இலக்கண இலக்கியங்களை பத்தி ஆராய்ந்து இந்த செவ்வியல் இலக்கியங்களை அடிப்படையில தான் தமிழ் மொழியை 2004ல செம்மொழியாக அறிவிச்சாங்க. சரியா? நெக்ஸ்ட் அதுல 17 கீழ்கண் நூல் ஒன்றான திருக்குறள், ஓகேவா, இணையான வேறு எந்த நூலும் இந்த வரைக்கும் உலகத்துல கிடையவே கிடையாது. திருக்குறளுக்கு நிகரான ஒரு நூல் உலகில் எந்த ஒரு நாட்டிலையும் கிடையாது. ஓகேவா? 17 கீழ்கணக்கு. ஓகேவா? அப்ப 8 தொகையும் 10 பாட்டுகள் என்பது 17 மேற்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு நபர் சொல்றாரு பாருங்க. இதனால்தான் டாக்டர் க்ரவுல் சொல்றாரு, தமிழ் மொழி பாருங்க, லிசன், தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு கொண்ட வெள்ளித்தட்டு. தமிழை ஒரு வெள்ளித்தட்டுன்னு சொல்ற. தமிழை ஒரு வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள். ஓகேவா? இது தங்க ஆப்பிள். இதுதான் திருக்குறளாம். ஓகேவா? தங்க ஆப்பிள் திருக்குறள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. தமிழ் ஈர்க்குதான், குரல் அவரை சாமி தமிழ் அவரை ஈர்த்துதான், குரல் அவரை இழுத்துதான். ஓகேவா? அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். நிறைய முறை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு வெள்ளித்தட்டு. அந்த தட்டில் இருக்கக்கூடியதுதான் திருக்குறள், தங்க ஆப்பிள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரல் என்னை இழுத்தது அப்படி என்று கூறியவர் யார் என்றால் டாக்டர் க்ரவுல் அவர்கள். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழின் தனிப்பெருமை, தனி பெருந்தன்மைகள் என்ன பார்க்கலாமா? இயல்பாக தோன்றிய தமிழ் மொழியின் உயரிய பண்புகள், தன்மைகள் பற்றி ஒவ்வொரு தமிழனும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இது சும்மா ஒரு பேசிக்கான கண்டென்ட். என்னன்னா, ரொம்ப இயற்கையாகவே அற்புதமாக கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் நம்முடைய மொழி. அந்த மொழியினுடைய பண்புகளையும் தன்மைகளையும் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லைன் போலாம். அடுத்த பாயிண்ட், தொன்மை. பாருங்க, தொன்மை எப்படி சொல்றீங்க? தமிழ் மொழி எப்படி தொன்மைன்னு நீங்க ப்ரூஃப் பண்றீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, உலகில் மிக பழமையான நிலப்பகுதி என்ன அப்படின்னா குமரிகண்டம். ஓகேவா? குமரிகண்டம் அப்படின்னா இதான் இந்தன்னு வச்சுங்க. இங்க ஜாயிண்ட் ஆயிட்டு ஒரு நிலப்பரப்பு இருக்கும். இது குமரிகண்டம் சொல்லுவாங்க. இந்த பரப்பு தான் கடல்கோளால் அழிக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. இந்த குமரிகண்டத்தில் நிலப்பகுதியில் கடல்கோளால் மூழ்கிவிட்டது. அத்தென்னிலகத்தில், ஓகேவா, அங்க பாருங்க, அத்தென் நிலத்தில் தான் தமிழ் தோன்றியதென தண்டி அலங்கார மேற்கோள் செய்யுள் கூறுகிறது. இந்த தண்டி அலங்காரம், தண்டின் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருக்காருப்பா. சரியா? தண்டின் அவர் பேரு. தண்டி அலங்காரம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியவர். அந்த தண்டி அலங்காரம் என்ற நூல்ல இது போல குமரிகண்டம் ஒரு குமரிகண்டம் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு நகரம். அந்த இடத்துல தமிழ் தோன்றியது. அந்த நகரம் இப்போ கடலுக்குள்ள அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதுல ப்ரூஃபா பாடல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பாருங்க, தென்னில இந்த வார்த்தை பிரிச்சு படிக்கணும். தென் நிலத்தில் தான், அத்தென்னிலத்தில் தான், அந்த தென் நிலத்தில். ஓகேவா? அந்த தென் நிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. அத்தென்னிலத்தில் தான் தமிழ் தோன்றியதென
தண்டி அலங்காரம் மேற்கோள் செய்யுள் கூறுகிறது சொல்றாங்க. பாட்டை படிக்கலாமா? ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கும், பாட்டு பாருங்க. ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் தோல விளக்கி. ஓகே, ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் தோல விளக்கி ஏங்கொலி நீர் ஞான திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரோன்றனது தன்னகரில்லாத தமிழ். தன்னகரில்லாத தமிழ் அப்படின்னு இந்த வரி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. இது தண்டி அலங்காரத்தினுடைய ஒரு பாட்டினுடைய ஒரு பகுதி. சரியா? ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், மென்மை. என்ன மென்மை? தமிழ் மெல்லோசை தமிழ் மொழியா இருப்பதாலேயே அஃது முதன் மொழியாய் தோன்றியும், உலகத்துல முதல் மொழியாக தோன்றியும் வழிக்கொழியாமல் இன்றும் இளமை மாறாமல் கன்னி தமிழாய் இருந்து வருகிறது. அதாவது மென்மைன்னு சொல்றாங்க. மென்மைனா என்ன? மென்மை என்பது தெரிஞ்சிருக்கு. மென்மை என்பது ஒரு விதமான சுகமான ஒரு சாஃப்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்மையான ஒரு பொருள் பெறக்கூடியது. அதான் சொல்றாங்க பாருங்க, தமிழ் மொழி மென்மையானதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் உலகில் முதல்ல தோன்றிய மொழி தமிழ். இன்று வரை வழி கொள்ளியாமல் அப்படின்னா அந்த தமிழ் மொழியானது சீர்கெட்டு போகாமல் இன்றும் இளமை மாறாமல் கன்னி தமிழாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இளமை மாறாமல் கன்னி தமிழாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழ் மொழியினுடைய மென்மை. இப்படி கொஸ்டின் எடுப்பாங்க. தமிழ் மொழி எப்பயோ தோன்றுச்சுன்னு சொல்றாங்க, இன்று வரை அதனுடைய இளமை மாறாமல் கன்னி தமிழாக இருக்கிறது, காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனுடைய மென்மைன்னு சொல்லலாம். ஓகேவா? தமிழுடைய மெல்லோசை, அதான் மென்மை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வரும் முயற்சி வருத்தமின்றி. நல்லா புரிஞ்சுக்கணும். இது பாருங்க, தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வரும் ஒருவருக்கு தமிழ் தாய்மொழி கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அவங்க தமிழை கத்துக்கிறாங்க. கத்துக்கும் போது வருத்தப்பட மாட்டாங்களாம், அவ்வளவு சுலபமா கத்துப்பாங்களாம். வருத்தமின்றி எளிதாக அதனை கற்றுக்கொள்ளவும் பேசவும் இயல்கிறது. இப்போ தாய்மொழி இல்லாத ஒரு தாய்மொழி இல்லாத ஒரு நபரும் தமிழை கற்றுக்கொள்ளும் போது அதை சுலபமாக ஈஸியாக அவங்க கத்துக்கிற அளவுக்கு மொழியானது அவ்வளவு ஒரு சுலபமான ஒரு மொழியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இயல்கிறது. எக்காலத்திலும் உள்ளத்தில் எழக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கத்தக்க சொற்களை கொண்டதாக தமிழ் மொழி விளங்குகிறது. பாருங்க, எக்காலத்துக்கும் உள்ளத்தில் எழக்கூடிய ஒரு கருத்துக்களை எல்லாமே தெரிவிப்பதற்காக சொற்களை கொண்டது. உன் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை சொற்களாக வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ் மொழியில அவ்வளவு சொல்வனம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து தாய்மை. என்ன தாய்மை? பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் எனும் நாஞ்சில் நாட்டு தமிழ். ஓகேவா? அப்ப அம்மை அப்பன் என்பது நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள். வடமொழி உட்பட உலக பெருமொழிகள் பலவற்றிலும் வடிவு திரிந்து வழங்கி வருகிறது. சரியா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த அம்மை அப்பன் என்ற வார்த்தை தான் வடமொழியிலும் சரி சில தென் மொழிகளிலும் இந்த அம்மை அப்பன் என்ற வார்த்தை தான் திரிந்து பயன்படுத்தி வருகிறார்கள். அம்மை அப்பன் என்ற வார்த்தை தான் என்ன எழுதுறாங்க, தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த அம்மை அப்பன் என்ற நாஞ்சில் நாட்டு சொற்களை தான் வடமொழியில திரிந்து வேற மாதிரியா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், உலக பெருமொழிகள். ஓகே, சொல்லியாச்சு. தமிழ் சொல் இல்லாத உலக பெருமொழி யாதொன்றும் இல்லை என்பது மறுக்க முடியாத ஒன்று. தமிழ்ச்சொல் இல்லாத உலக பெருமொழி. தமிழ்ச்சொல் இப்போ ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் உலகத்தினுடைய மிக பழமையான சொற்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த வரியில முதல்ல இருப்பது தமிழ் தான் அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது இல்லாத உலக பெருமொழி யாதென்றும் இல்லை என்பது மறுக்க முடியாத ஒன்று. ரைட்டா? நெக்ஸ்ட், தூய்மை பார்க்கலாம். தூய்மை தமிழில் வழங்கிய ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்களும் நூல் வழக்கு சொற்களும் கால வெள்ளத்தில் மறைந்து போயின. ஓகேவா? இந்த கண்ணன் பாருங்க,
தமிழ் வழங்கிய ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கல் சொற்களும் நூல் வழக்கு சொற்களும் காலம் வெள்ளத்தில் மறைஞ்சு போயிடுச்சு. எஞ்சி உள்ளவை பழஞ்சொற்களை கொண்டு தேவைக்கேற்ப புது சொற்களை புனைந்து கொள்ளும் பிறமொழி துணையின்றி தமிழால் தனித்து இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ் மொழியில கால காலத்தில் நிறைய சொற்கள் அழிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? இருந்தாலும் இருக்கக்கூடிய சொற்களை வைத்துக்கொண்டு தமிழ் எந்த ஒரு மொழியின் துணையின்றி தனித்துழங்கும் சொல்றாங்க. ஓகேவா? எந்த ஒரு மொழியினுடைய ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா துணையின்றி, ஓகேவா, வேற மொழியின் துணையின்றி தனித்து பேசக்கூடிய தனித்து இருக்கக்கூடிய ஒரு மொழி தான் எங்களுடைய தமிழ் மொழி. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எஞ்சி உள்ள பழஞ்சொற்களை வைத்துக்கொண்டு, ஓகேவா, அந்த பழைய சொற்களை வைத்துக்கொண்டு எவ்வளவுனா உருவாக்க முடியும் சொற்களை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவ்வுண்மையை அறிந்து தமிழ் நம்மளுடைய கால்டுவெல் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழை தொங்கவும் செய்யும். இந்த கண்டென்ட் நிறைய முறை கேட்டிருக்காங்க. சரியா? இந்த கண்டென்ட் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுங்க. இப்படி கூறியவர் யார் என்றால் கால்டுவெல் அவர்கள். ஓகேவா? தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவதும் மட்டுமின்றி தழை தொங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னவர் யார் என்றால் கால்டுவெல் அவர்கள். ஓகேவா? இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கால வெள்ளத்தில் நிறைய சொற்கள் அழிஞ்சு போயிடுச்சு, தமிழ்ல அழிஞ்சு போயிடுச்சு சொல்றாங்க. மீதி இருக்கக்கூடிய சொற்களை வைத்துக்கொண்டு இந்த மொழி எந்த ஒரு மொழியின் துணையின்றி தலை தொங்கும், தனியா வாழும், பல சொற்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் கண்டென்ட். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், செம்மை. செம்மை என்பது என்ன? மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது. சரியா? இப்போ ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவை. அது போல ஒரு மொழிக்கு இலக்கண வரம்பு சொற்கள் தேவை. ஓகேவா? ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு எவ்வாறு ஒரு ஒழுக்க வரம்பு தேவை என்பது குறிக்கிறதோ அதே போல ஒரு சொல்லுக்கு ஒரு மொழிக்கு இலக்கண வரம்பு என்பது இம்பார்ட்டன்ட். ஓகே, அதன் அடிப்படையில் பார்க்கலாமா? திருந்திய வடிவம் இன்றியமையாதன. இவற்றை தமிழில் உள்ளது போல் வேறு எம்மொழியிலும் காண இயலாது. ஓகேவா? அந்த அந்த சொல்லுக்கான அந்த மொழிக்கான ஒரு இலக்கண வரம்பு இருக்கு இல்லையா, அந்த வரம்பு தமிழ் மொழியில உள்ளது போல இவர் எந்த மொழியிலும் உங்களை பார்க்க முடியாது அப்படின்றாங்க. பாருங்க, தமிழ் உள்ளது போல் வேற எந்த மொழி காண இயலாது. அதனாலே தமிழ் செம்மொழி, செந்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? செந்தமிழ் சொல்றாங்க. எப்படி மக்களுக்கு ஒழுக்கம் தேவையோ அதே போல ஒரு மொழிக்கு இலக்கண வரம்பு தேவை. அந்த இலக்கண வரம்பு தமிழ் மொழியில் அதிகமா இருக்கு. அதனாலயே இது செந்தமிழ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, மும்மை. மும்மைனா என்ன? மும்மை முதற்சங்கத்தில் இருந்தே இசையும் நாடகமும் இயற்தமிழோடு இணைந்து முத்தமிழ் என வழங்கி வருகிறது. முத்தமிழ் தெரியல, இயல் இசை நாடகம். அதுல சொல்றாங்கன்னா முதற்சங்க காலத்திலிருந்தே அந்த பாண்டியன் ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய முதற்சங்க காலத்திலிருந்தே இந்த முத்தமிழ் என்ற ஒரு கான்செப்ட் இருந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. முதல் இரு சங்கத்திலும் வழங்கிய இலக்கண நூல்கள் முத்தமிழ் பற்றியவனாக இருந்தன. அந்த முதல் சங்கத்துல இயற்றப்பட்ட நூல்களே முத்தமிழையும் சொல்வது போலதான் அமைந்தது. இயல் இசை நாடகம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இயற்கை வளர்ச்சி. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இந்த கண்டென்ட் பாருங்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இந்த வரி எந்த நூலில் சொல்றாங்க அப்படின்னா தொல்காப்பி சொல்லக்கூடிய ஒரு வரி. ஓகேவா? தொல்காப்பிய வரி. ஓகே, தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? தமிழ்ல இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. ஒருமை பன்மை எனும் இருவகை எண் மட்டுமே இருக்கு. ஆனால் வடமொழியில ஒருமை, இருமை, பன்மை என மூவகை எண் உள்ளதுன்னு சொல்றாங்க. தமிழ்ல 2 எண்ணு தான். என்ன எண்ணு? ஒருமை, பன்மை. ஆனா வடமொழியில ஒருமை, இருமை, பன்மை என 3 எண்கள் உள்ளன்னு சொல்றாங்க. தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு. தமிழ்ல உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு, பொருள்களுக்கு வேறுபாடு இல்லை. ஆனால் பிற மொழிகள்ல இது போல கிடையாது, பால் பகுப்பு முறையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
இது முக்கியமான ஒரு கண்டென்ட் ஞாபகம் வச்சுங்க. இலக்கண நிறைவு. என்ன இலக்கண நிறைவு அப்படின்னா, எல்லா மொழிகளுக்கும் பாருங்க, எல்லா மொழிகளுக்கும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். ஆனால் தமிழ் அவற்றுடன் சேர்த்து வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் கூறுகிறது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. பாருங்க, எல்லா பிற மொழிகள்ல எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும்தான் இலக்கணம் கூறும். எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும்தான். ஆனா தமிழ்ல வாழ்வியலுக்கும் சேர்த்து இலக்கணம் கூறுவது. ஒரு இல்லறம், ஒரு வாழ்க்கை எப்படி அமையணும், ஒரு வாழ்க்கை எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதற்கு அதற்கும் இலக்கணம் கூறக்கூடிய ஒரு மொழிதான் தமிழ். பல மொழி சொல்றாங்க பாருங்க. தமிழ் சாரி பல மொழிகள்ல எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும் இலக்கணம் இருக்கு. ஆனா தமிழ்ல வாழ்வியலுக்கான ஒரு இலக்கணத்தையும் கூறுகிறது. ஓகேவா? அது என்ன இலக்கணம்? அதான் அகம், புறம். ஓகேவா? அகம், புறம் என்ற இலக்கணத்தையும் கூறுகிறது என்ற ஒரு தமிழ் மொழி மட்டும்தான். செய்யுள் சிறப்பு என்ன பாருங்க. செய்யுள் சிறப்பு பாருங்களேன். பண்டைய தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களுக்கும் செய்யுள் வடிவிலேயே இருந்தன. கலிப்பா, இந்த கலிப்பா இருக்குல்ல, முதலான செய்யுள் வகை வேறு எந்த மொழியிலும் இல்லை. ஓகேவா? பாருங்க, பண்டை தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களுக்கும் செய்யுள் வடிவிலே இருந்தன. அதுல முக்கியமா கலிப்பான்னு சொல்லக்கூடிய இந்த இலக்கண வடிவம் இருக்கு இல்லையா, கலிப்பா என்ற ஒரு ஒரு வகை செய்யுள் வகை வேற எந்த மொழியிலும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? வேற எந்த மொழியிலும் இல்லாத ஒரு செய்யுள் வகை எதுன்னு கேட்டா அது கலிப்பா. கொஸ்டின் இப்படின்னு கேட்பாங்க. அணி சிறப்பு பாருங்க, அணி சிறப்பு சொல்றாங்க பாருங்க. உவமை, உருவகம் போன்ற அணிகளை கொண்டுள்ளது தமிழ். நூல் சிறப்பு. ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள் இயற்கை சீற்றங்கள் அழிந்து போயின. கிடைத்தவற்றுள் கிடைத்தவைகளுள் சங்க கால நூல்கள் தமிழர் தாம் மொழியையும் பண்பாட்டையும் விளக்குவதற்காக திகழ்கின்றன. நிறைய கடல் அழிஞ்சு போயிடுச்சு. இருக்கக்கூடிய அந்த சிலவற்றை வைத்துக் கொண்டே நம்முடைய தொன்மையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் தான் இந்த வார்த்தை. ஓகே, நெக்ஸ்ட் சொல்றாங்க பாருங்க. இத்தகைய விழுமிய வியத்தகு பண்பாடுகளையும் நூல்களையும் கொண்டது தமிழ் மொழி. அத்தகைய உயர்தனி செம்மொழியாம் தமிழ் மொழியை உணர்ந்து போற்றி காப்போம் அப்படின்றதான் முதல் பாடனுடைய மொழி விளக்கம். அதாவது இது சும்மா ஒரு பேசிக்கான ஒரு பாடம் தான். இன்னும் ஓல்டு புக்ல 10th புக்ல இருக்க வேண்டிய கண்டென்ட் நிறைய இருக்கு. சரியா? ஒரு வீடியோவை பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.